விஜய் இங்க ஜெயிக்க வாய்ப்பு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்காமா? இருக்கு. இருக்கு. என்ன காரணம் அப்படி சொல்றதுக்கு? எல்லா காரணமும் வச்சு தான் சொன்னேன். சரி. யாராவது ஒருத்தர் நல்லவங்களா வரணும். சரி. நல்லதை செய்யணும் நாட்டுக்கு. நான் வெற்றிகரமா வருவார் போ விஜய். ஆனா இந்த மாதிரி பசங்களாங்க வருவார். ஆனா நேத்து வந்து இந்த ரோட வந்து இது பண்ணிட்டாங்க, அதனாலதான் விஜய் வரலங்கிறாங்க. அது ஆமா. அது என்ன சரி பண்ணிருப்பானுங்க டாபருங்க. வரணும்னு சொல்றாங்க. ஆமா. அனுப்புறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ரோடு பத்தாதா? ரோடு பத்தாதா? 3000 ஜனத்துக்கு 4 பக்கம் வழி இருக்கா? ஏன் பத்தாது? அவன் ஆட்சியில் அப்படிதான் பண்ணுவானுங்க. நாளைக்கு இவன் வந்து நல்லது செய்யலன்னா அப்புறம் நல்லா இருக்கும். விஜய்க்கு இந்த நம்ம ஊர் பெரம்பூர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் இருக்குதுப்பா. ஏன் பயப்படுறீங்க? சப்போர்ட் இருக்குது. அதான்ப்பா அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. விஜய்க்கு எங்க சப்போர்ட் எல்லாம் இருக்குது. இப்போ வர்றதுனால அவனுக்கு ஏதோ பண்ணிட்டானுங்க. வரல இப்போ அவரு என்ன அது அவனுங்க சதிதான். ஆனா பெரம்பூர் வந்து குறிப்பாவே திமுக கோட்டை, திமுக தாண்டி யாருமே ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனசு வச்சாதான் எல்லாமே. இல்லை காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிடலாங்கன்னு. அதெல்லாம் சும்மா பேசுப்பா. காசு வாங்குறாங்க, காசு வாங்க. நம்மளுக்கு உரிமை, நம்மளுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு நம்ம போட்டு இந்த வாட்டி மாற்றி போகிறது தான் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. விஜய்க்கு தான் அந்த வாட்டி. ஆமாம் வர்றதா இருந்து வர முடியல. எப்படி பார்க்குறீங்கன்னா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். கண்டிப்பாக பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பாருண்ணா? நாங்களும் அவருக்கு தான் போடலான்னு எங்கள் ஃபேமிலி அவருக்கு தான் போடலான்னு. அண்ணா நேற்று இங்கே வந்து ஒரு பள்ளம் நோண்டிட்டாங்க, விஜய் வர்றதா இருந்துச்சு. அந்த பள்ளம் நோண்டுறதுனால விஜய் வர முடியல. எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவரை பார்க்க முடியாம எல்லாம் அவரோட எதிர்பார்த்தாங்க. சின்ன பசங்க அவர் பார்க்கணுன்ட்டு வர முடியல. எல்லாம் அவர் யாருக்கு வருவாங்க. இல்லை பெரம்பூருக்குள்ளே அவர் வர முடியல. எப்படி நான் தேர்தல் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார்ண்ணா. சரி. கண்டிப்பாக வருவார். இந்த தடையெல்லாம் அவர் தவிர்க்க முடியுமா? கண்டிப்பாக தடையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வருவார். பள்ளம் வந்து இன்னைக்கு தான் நோண்டி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்ன 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 நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறேன், தளபதி வரக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி கண்டிப்பாக வந்துட்டு யார் நின்னாலுமே தளபதிக்கு ஆப்போசிட்டாக நின்னாலும் டெபாசிட் இழப்பாங்க. ஆனால் இது வந்து திமுக கோட்டை, திமுக கோட்டையில் ஒரு காலமும் எந்த கட்சியும் வின் பண்ண முடியாதுங்கிறாங்களே பெரம்பூரை பொறுத்தவரை. இதெல்லாம் அவங்க மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. இனி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா விஜய் உள்ளே வர முடியல. எப்படி வந்து நின்று வாக்கு சேகரித்து வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? உள்ளே வராத அளவுக்கு தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் வர தயாராக இருக்கிறாரு, மக்களை சந்திக்க தயாராக இருக்கிறாரு. இந்த வட சென்னையில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லிட்டு தான் தளபதி இந்த பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் நின்னா இந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட பகுதியாக தான் இருக்குது, தள்ளப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்குது வட சென்னை. ஆனால் தளபதி நிற்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே ஒரு மாற்றம் வரும். பெரம்பூரில் வெற்றி பெறுவது உறுதியாண்ணா? கண்டிப்பாக 100% உறுதி. வர்ற அன்னைக்கு இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் வர முடியல. எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? என்ன ஒன்றா இது 24 மாதம் எப்பவுமே வேலை வந்துதான் இருக்கும் சார். சரி. இல்லை வேலை வந்துதான் இருக்கும். எதனா ஒன்று ப்ராப்ளம் பண்ணியே இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வராங்கன்னா தலைமை பண்ணுவாங்க. சரி. அது வரக்கூடாதுன்னா வந்தாகணும். வரணுமே, ஏன் வரல, எதுக்கு வரல? வரணும். தளபதி வந்தாதான் பார்க்கணும். உலகத்தை பார்த்தா தெரியும். நான் ஒன்று ஜனங்க சேரும் போது பயப்படுறாங்க. பயத்தை காட்டிட்டாரு தளபதி. அதான் மக்கள் ஜனங்க ஐயோ நம்ம ரசிகர் இருக்குது, அதனால மற்ற ஜனங்க வந்து பார்ப்பாங்க. யார் முதல்வராக வருவாங்க? குறிப்பா விஜய் வந்து இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார். எவ்வளவு வெற்றி வாய்ப்பு அவர் சொல்ல என்ன காரணம்? அவருக்கும் போட்டேன் ஓட்டு, இவருக்கும் போட்டேன். நான் எதிர்பார்த்த நடவடிக்கைலாம் இங்கே இல்லைல்ல. சரியில்லை, ரோட்ல அப்படியே தான் இருந்தது, எல்லாமே அப்படியே தான் இருந்தது, எதுவும் மாறல. விஜய் வந்தால் மாறுவாருன்னு எனக்கு ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை. அதனால நேற்று வந்து இங்க அதிரடியா வந்து ஒரு இதெல்லாம் தொடங்கி விஜய் வர்றதா இருந்துச்சு. ஆமா, ஆனா வர முடியல, வரல. எப்படி பாக்குறீங்களா? என்ன காரணம்? அதெல்லாம் அங்கே ஒரு தடுப்பு போட்டு இருந்தாங்க. அவர் விஜய் வர ரோடு சரியில்லை, அது இல்லை. இப்போ பாருங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா வரலன்னு தெரிஞ்சிச்சு, ரோடு எடுத்துட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தான் பயம். ஆனா சென்னை வந்து குறிப்பா பெரம்பூர்லாம் வந்து திமுகவோட கோட்டை. அதெல்லாம் இருந்தது. இவர் வராத வரலும், ஒருத்தர் ஆப்போசிட் வராத வரலும் தான் அதெல்லாம் வந்தவருக்கு தானே இப்போ இவங்க பயம் தெரியுது இல்லை. வராத வரலும் அவங்க தான் டாப் நினைச்சிருந்தாங்க. வந்தவருக்கு ஏன் பயப்படுறேன்? ஏடிஎம்கே கூட அவங்க பயப்படல. ஆனால் இவருக்கு விஜய் பயப்படுறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் சினிமாவே நடிக்க வந்திருக்காரு. இருந்தாலும் எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்களா? சொல்றோம், நானும் கொள்ளச்சுன்னா அவனும் கொள்ளச்சுன்னா இவர் வந்தா நல்லது பண்ணி எடுத்து வச்சிட்டாருன்னா
2 பேருக்கும் பயம். அதனால சின்ன சின்ன கட்சி கூட விஜய் கூட சேராது. ஏன் சேரல? ஒண்ணு நீ திருடு, இல்ல நான் திருடுறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் புதுசா நடுவுல ஒருத்தர் நல்லவனு விட்டுறாரு. நல்லவனு விட்டா என்ன ஆகும்? அவன் எடுத்து வெளியில போட்டானா ரோடு கான்ட்ராக்ட் ஆகும். இந்த டெண்டர்லாம் எவ்வளோ ஒரிஜினலா ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டானா என்ன ஆகும்? எனக்கு என்ன வயசு? எனக்கு ஏன் விஜய் பிடிக்கணும்? இவ்வளோ நல்லா தெரியுது இல்ல, நீ திருடுன நீயும் திருடுறேன்னு. இப்போ நல்லதா சப்போஸ் அவன் நல்லது பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? எல்லாருக்குமே பகுத்தறிவா தான் இருக்கிறாங்க. இவன் வரல அவன் வரல, புதுசா ஒருத்தன் வரலையே இருந்தா ஏங்கி இருந்தா இவனுக்கு போட்டோம் ஒரு வாட்டி, அப்புறம் அவனுக்கு போட்டோம். சரி இவன் 500 பார்த்துருந்தா அவன் 1000 பார்த்துருக்கான் இல்ல. அதனால புதுசா ஒருத்தன் வரும்போது இவனாச்சும் நல்லது பண்ணுவானே ஏற்றதுனாலதான் இப்போ ஜனங்க மாறும். விஜய் உள்ளே வர விடாம தடை இருக்காங்க. எப்படி விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என் வயசுக்கு நானே சொல்லும் போது 18 வயசு பையன் என்ன பேசுவான் நீங்க போய் கேட்டா, அவன் பயங்கர ஃபேனா இருக்கும். அவன் இன்னும் என்னை விட தெளிவா சொல்லுவான். நான் அனுபவத்துல சொல்றேன் இவ்வளவு விஷயம். பெரம்பலூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காங்க. ஆதரவு இருக்கு. ஆனா அந்த ரோடு பள்ளம் வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஆனா இது நேற்று தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த விஜய் வர்றதா இருக்கு. எப்படி பாக்குறீங்கன்னா ஆனா எனக்கு விஜய் இந்த இடத்துல போய் இப்படி ரெடி பண்ணதுனால வரலங்கிறாங்க. தடையெல்லாம் உடச்சுட்டு விஜயால வர முடியுமாண்ணா? ஏன்னா திமுக மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கட்சிக்கிட்ட எதிர்த்து விஜய் போட்டி போட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? யாருனாலும் வரலாம். நம்ம கடவுளை வச்சுக்கோங்க. இவர் வந்தாலும் நல்லதா, அவர் வந்தாலும் நல்லதா, யாரும் இன்னும் பணப்படுத்த. ஆனா எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதிமுக திமுக கரெக்டு தான், உண்மைதான். இவர் 5 வருஷம் இருந்தது, அவருக்கு வந்தா அவருக்கு ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போகும். அது ஒரு சந்தோஷம் தானே. ஆனா அந்த 30 வயசுக்கு மேல உள்ளவங்களும் விஜய ஆமா ஃபேன் தானே, அவங்க சினிமால ஃபேனு. அந்த இது தானே போவோம். பசங்களுக்கெல்லாம் அறியாத பசங்களுக்கெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நாங்க கூட போட போறோம். பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதாமா? அது பெரம்பூர் கதை, எனக்கு கதை தெரியாது. ஆனா பொதுவா ஆதரவு இருக்குது. ஆமா இருக்கு, இங்க மின்ட்ல கூட இருக்கு, நிறைய பேர் இருக்கு. ஆனா இங்க ஊருக்குள்ளே சென்னைக்குள்ள வரவே விட மாட்டேங்கிறாங்க விஜய். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நம்மளுக்கு தான் தெரியும். இவங்க ஒத்துக்க மாட்டாங்களோ, ஊர் கஷ்டம் இல்லை அவங்களுக்கும். ஆனா கண்டிப்பா ஜெயிப்பாராமா? ஜெயிப்பாரு.